ஹலோ! என் அருமை மக்களே! யாரும் என்னுடைய வீடியோஸ் பெருசா லைக் பண்ணுறதில்ல, ஷேர் பண்ணுறதில்ல. இட்ஸ் ஓகே. என் மனசில இருக்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடியார்னு ஒருத்தர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. மேடம் ஜெய மேடம் குடுத்து அவரு ஆட்சி பண்ணாரு. பட் ஓரளவுக்கு இட்ஸ் குட். இப்போ ஒரு பிரச்சனை, ரோடு வந்து கிளீனா இல்ல. எனக்கு ஒரு ஹேபிட். வெளியில் வாக்கிங் போனால் சும்மா வாயை மூடிட்டு வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வர மாட்டேன். எங்கேயாவது குப்பை கிடந்தா, மரம் விழுந்திருந்தா, இந்த மழை மழை டைமில் மழை நின்றும் தண்ணி நிற்கும். அப்போ என்ன பண்ணுவேன், கார்ப்பரேஷனுக்கு கால் பண்ணுவேன். அவங்க இன்னொரு நம்பர் தருவாங்க, இன்னொருத்தர் நம்பர் தருவாங்க. எல்லா நம்பரையும் நோட் பண்ணிக்குவேன். ஓ, இவங்க அங்கே இந்தந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு ரெஸ்பெக்ட் இருந்தது. மேடம் மேடம்ன்ற ரெஸ்பெக்ட் இருந்தது. சொன்ன வேலையும் வித்தின் 1 ஹவரில் முடியும். இல்லைன்னா மேடம் மேடம் நிறைய ஒர்க் இருக்குது, நாங்கள் நாளைக்கு பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் போன பீரியடில் கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. அப்படியே நம்ம திருப்பி திருப்பி கால் பண்ணால் இவர் என்ன பண்ணுவார், இன்னொருத்தரை கை கட்டுவார், இன்னொருத்தரை கை கட்டுவாங்க. கடைசியாக என்ன பண்ணுவோம், ஒரு லேடி எடுப்பாங்க. என்ன வேணும், இந்த மாதிரி தண்ணி நிற்கிது மேடம். சும்மா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணலாம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா, ஃபோனை வைங்கம்மா. நல்லா யோசிச்சு பாருங்கள். 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச ரெஸ்பெக்ட்டு போன வாட்டி எனக்கு கிடைக்கல. செம்ம டிசப்பாயிண்டட். மைண்ட் அளவில் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு, ச்சே, இனிமேல் இந்த சோஷியல் சர்வீஸ் இதாகுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணேன்னா, ரோட்டில் போகும்போது காலையில் 6:30 மணிக்கு வாக்கிங் போவேன். இங்கே ஒரு வேஸ்ட் பேப்பர் மார்ட் இருக்குது. அங்கே என்ன பண்ணுவாங்க, இங்கே இந்த டஸ்ட்பின்லலாம் எடுத்து இந்த சின்ன சின்ன ஆட்டோவில் எடுத்துகிட்டு வந்த திங்ஸில் குப்பையெல்லாம் கொட்டிட்டு அந்த பேலன்ஸு இந்த பிளாஸ்டிக்கோ இந்த இரும்போ யாராவது போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த கடையில் போடுவாங்க. அவன் என்ன பண்ணுவான், ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுவான். இதில் என்ன பிரச்சனை தெரியுமா, எங்களுக்கு நடக்கிறதுக்கு பிளாட்ஃபார்ம் இல்லை. இவன் பாதி ரோடை அடைச்சிருவான். இவனோட எல்லா ஸ்டோரேஜும் கடைக்குள்ளே இருக்கோ இல்லையோ, என்ட்ரன்ஸ்லேயும் அடுத்த ஸ்ட்ரீட்டில் என்ட்ரன்ஸ்லேயும் இருக்கும். நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுவேன், அதை பாருங்கள். நானும் எத்தனையோ பேருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், யாருமே எடுக்கல. இது பார்த்தாதுன்னு ஒரு வாட்டி இந்த வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்லிட்டு, ரெயின் ஹார்வெஸ்டிங் சொல்லிட்டு, நம்ம ஏடிஎம்கே பீரியடில் ஒரு ஃபெயிலியர் ஆச்சுல்ல, அதை நாங்கள் வேண்டாம், அதை நாங்கள் வந்து கிளியர் பண்ணிடுவோம், சக்ஸஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு 4000 கோடி, எவ்வளோ, 4000 கோடி, அதில் நாங்கள் சக்ஸஸ் ஆகிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு பிரியா மேடம் கூட, மேயரா அந்தம்மா, அது கூட என்னமோ சொன்னிச்சே கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு அந்த டைமு. அப்போ வந்து இந்த இங்கேருந்து போகிற தண்ணி ரிவர்ஸில் அடிக்கும். அந்த பிரிட்ஜ் போட்டுன்ற டைம் ரிவர்ஸில் அடிக்கும். இவங்க வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணிடுவோம், நம்ம வந்து இன்ஜினியர்ஸு எல்லோரும் நாங்கள்லாம் வந்து ரொம்ப நாலேஜபிள் பர்சன் சொல்லி ஒரு விஷயத்த எடுக்கிறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணால் கரெக்டாக ஆகும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது மக்களே. அந்த மாதிரி எந்த விஷயமும் இப்போ இருக்க ஆளுங்களுக்கு எதுவே தெரியாது. இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் 4000 கோடி இல்லை, 1000 கோடி கூட செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. மீதி அவங்க வீட்டுக்கு கஜானாக்கு போயிடும். இன்னொன்று, இந்த டாஸ்மார்க்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விஷயமும் அப்படிதான் சொல்லி கேள்விப்பட்டேன். பட் எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. கடவுள்னு ஒன்று இருந்தால் அவர் பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த டைமில் ரிவர்ஸில் வந்தது. ஸோ நான் கால் பண்ணேன் 1913. ஸோ வேறு நம்பர்லாம் பெருசாக நான் கால் பண்ணல, ஏன்னா வந்து ஆல்ரெடி மரியாதை இல்லை. ஸோ கால் பண்ணால் அவன் கால் எடுத்துகிட்டு, இந்த மாதிரி கோடம்பாக்கத்தில் இந்த மாதிரி தண்ணி ரிவர்ஸில் வருது, ஸோ ரோடெல்லாம் ரொம்ப ஸ்பாயிலாக இருக்குது, ஸோ அதெல்லாம் சாக்கடை தண்ணி, கொஞ்சம் இது எடுத்துக்கோங்க, கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு. கோடம்பாக்கம் எங்கே மேடம் இருக்குது? கோடம்பாக்கம் எங்கே இருக்குது, வடபழனிக்கு முன்னாடி இருக்குது. ஸோ நுங்கம்பாக்கத்துக்கு வள்ளுவர் கோட்டத்துலேருந்து வந்தீங்கன்னா, பிரிட்ஜ் மேலே வந்தீங்கன்னா கோடம்பாக்கமே எனக்கு தெரியாது மேடம். சரி, ஓகே, கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோ. என்ன கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி சாக்கடை தண்ணி ரிவர்ஸில் வருது, ஸோ எடுத்துக்கோங்க. ஓகே மேடம், பார்க்குறோம், நாங்கள் சொல்கிறோம், யார்கிட்ட சொன்னால் எடுப்பாங்கன்னு நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம், நாங்கள் எடுத்துக்கிறோம் மேடம், கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறோம் மேடம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றும் ஆகலை. அது நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ்க்கு அதுக்கப்புறம் வேறு யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு தெரியல, அது போயிடுச்சு. ஸோ நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த எடப்பாடியார் ஏடிஎம்கே பீரியடில் கூட மக்களுக்கு மரியாதை இருந்தது கவர்மெண்ட் எம்ப்ளாயிகிட்டேருந்து.
ஆனா பிரியல ஒரு துளி மரியாதை கிடையாது. சொன்ன வேலைய செய்றது கிடையாது. இதில இந்த டிரான்ஸ்ஃபார்மர சுத்தி ஒரு பாக்ஸ் மாரி அடிக்கிறாங்கல்ல, அது எதுக்கு? ஷாக் அடிக்கும்னா. இரும்பு ஷாக் அடிக்கும்ல? ம். இதில என்ன ஒரு காமெடினா, நம்ம மக்கள் எவ்வளோ அறிவாளி தெரியுமா? குப்பைய ரோட்ல கூட போடுறதுக்கு கூட யோசிக்காதவங்க, அதுக்குள்ள எடுத்துட்டு போய் போடுவாங்க. நெறைய அந்த பாக்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த மின்ட்டு அந்த சைட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாக்ஸ்க்குள்ள குப்பை. அது செம நாத்தம் அடிக்கும். நம்ம ஆளுங்களுக்கு தான் குப்பைய ரோட்ல போடுறத பத்தி யோசிக்கிற அந்த வெட்கமே கிடையாதே. இதில ஸ்விட்ச் பாத்ரூம் நம்ம மோடி, நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆஹா! அவர் சொன்ன அப்புறம் தான் இன்னும் நெறைய குப்பைய ரோட்ல போட ஆரம்பிச்சோம். நமக்கா யோசிக்க வேண்டாமா? இதில சிகரெட் வேற. அம்மா பீரியட்லயாவது சிகரெட் பப்ளிக்ல பிடிக்கக்கூடாது. நீ புடிச்சு தொலை, எக்கேடோ கெட்டு தொலை. உனக்கு லங்ஸ் ஏதாவது ஆனா கூட அது உன் ஃபேமிலி பாவம். சரி, அத நீ பப்ளிக்ல பிடிக்காத. நாங்க கிராஸ் பண்ணும்போது நாங்க அத இன்ஹேல் ஆக்சுவலி பாசிவ் ஸ்மோக்கர்ஸ் நாங்கலாம். ஸோ, அதனாலயே நான் வாக்கிங் போறத விட்டுட்டேன். என் ஹஸ்பண்ட் கூட போய் டி நகர் போயிட்டு வரேன். அங்க ஓரளவுக்கு பரவால்ல. அந்த கிரவுண்டு அங்க அந்த இடத்துல அவ்வளோலாம் நான் வந்து மோசமா பார்க்கல. கோடம்பாக்கம் அளவுக்கு டி நகர் இல்ல. ஸோ, இப்படி தான் நாட்ல எதுவும் ஒழுங்கா நடக்கறதில்ல. அன்எம்ப்ளாய்மெண்ட். நெறைய இந்த புள்ளிங்கன்னு சொல்லி அந்த தலையெல்லாம் பார்த்தா, ஓ மை காட்! அதுனால ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அந்த பிள்ளைங்கள அந்த மாரி யாரையும் நான் பார்க்கல. இப்போ நெறையா நல்லா இருக்க குழந்தைங்க கூட. என்ன ஆச்சு அதுங்களுக்கெல்லாம் எனக்கு தெரியல. டிசிப்ளினே இல்ல. டிசிப்ளின் சுத்தமா இல்ல. அதுவும் பைக்ஸ் இந்த சவுண்ட் போட்டு போறதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. முதல்ல நமக்கு தேவை என்ன தெரியுமா? டிசிப்ளின். அது சுத்தமா இந்த பீரியட்ல இல்ல. திருப்பியும் இந்த ஆளு தான் வேணும். இந்த ஆளுங்க தான் ஆளணும். நமக்கு மன்னர் ஆட்சி தான் வேணும். டெமோக்ரஸி கிடையாது. அப்படின்னு நெனச்சிங்கன்னா, புதுசா ஒருத்தர் நமக்காக இறங்கியிருக்கார்ல, அவருக்கு ஓட்டு போட ட்ரை பண்ணுங்க. மாற்றம் ஒன்றே மாறாது. நான் விஜய் ஃபேன்லாம் கிடையாது. விஜய் பார்க்கும்போது என்னோட அண்ணா அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. அது எதுக்குன்னு தெரியல. எனக்கு எந்த ஆக்டர் ஃபேனும் கிடையாது நான். எனக்கு மோஸ்ட்லி ஆக்ட்ரஸே பிடிக்காது. ஆக்ட்ரஸே பிடிக்காது. அவங்க எல்லாரும் 2 ஃபேஸஸ். நமக்கு 2 ஃபேஸஸ் இருக்கு. ஆனா அவங்களோட 2 ஃபேஸஸ் நம்மள குனிய வச்சு குதிரை ஏத்துறது தான். ஆனா விஜய் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் பார்த்த வரைக்கும். எனக்கு ஒரு பவர் இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு மனுஷன பார்த்தா இவன் கெட்டவனா, நல்லவனான்னு ஈஸியா ரெகக்னைஸ் பண்ணிடுவேன். ஆனா அவன்கிட்ட அத காமிச்சுக்க மாட்டேன். அதனால அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? என்கிட்ட அது பொண்ணோ, பையனோ என்கிட்ட பேசும்போது அந்த ஓகே இவங்க கிட்ட நம்ம கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட பேசுவான். ஸோ அது எனக்கு கடவுள் குடுத்த கிஃப்ட்டு. இது நீங்க ஷேர் பண்றீங்க, ஒரு கமெண்ட் பண்றீங்க, லைக் பண்றீங்க. அதெல்லாம் தாண்டி என் மனசுல இருக்கிறத கொட்டணும்னு நெனச்சேன். கொட்டிட்டேன். இன்னும் ஜஸ்ட் 24 டேஸ் திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணி ஓட்டு போடுங்க. தமிழ்நாடு ஒரு சிங்கப்பூர் மாரியோ, மலேசியா மாரியோ வரணும்னு நெனச்சு போடுங்க. போட்டிங்கன்னா, இப்போ நீங்க எடுத்த அந்த விசில் சவுண்டு எல்லா நம் மோடி ஐயா வரைக்கும் கேட்கணும். கரப்ஷன் இல்லாத ஒரு தமிழ்நாடு. போடுவீங்கன்னு நம்புறேன். தேங்க் யூ.